வணக்கம். மற்றும் ஒரு தீர நோக்கல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நுகைகொடையில் எதிர்வருகின்ற 21ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற தேசிய மக்கள் சக்திக்கு எதிரான மக்கள் பேரணியில் முக்கிய அரசியல் புள்ளிகளை களமிறக்குவதற்குரிய முயற்சி எடுக்கப்பட்டு வருகிறது. அதாவது எதிர்க்கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக முன்னெடுக்கின்ற இந்த போராட்டம் என்று சொல்லக்கூடியதாக இருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ஷ, மைத்ரிபால சிறிசேன, ரணில் விக்ரமசிங்க, கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன ஆகியோரை களமிறக்குவதற்குரிய அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. இந்த பேரணியில ஐக்கிய தேசிய கட்சி, சுதந்திர கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்பன பங்கேற்றாலும் அந்த கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்பார்களா என்பது பற்றி அறிவிப்பு வெளியாகவில்லை. இந்த நிலையில தான் கூட்டத்தில் உரையாடாவிட்டாலும் வந்து அமர்ந்திருக்குமாறு இவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. நுகேகொட பேரணியில பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி பங்கேற்காது என்பதால் அந்த பேரணியில் முக்கியத்துவம் குறையக்கூடாது என்பதற்காகவே இந்த நகர்வு முன்னெடுக்கப்படுகிறது. எனினும் மேற்படி தலைவர்கள் பங்கேற்பார்களா என்பது பற்றி இன்னும் அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகவில்லை என்றுதான் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே 21ஆம் தேதி நுகேகொடையில் இடம்பெறப் போகிற அந்த போராட்டத்துக்கு யார் யார் செல்ல போகிறார்கள், யார் யார் எதிர்ப்பை காட்ட போகிறார்கள் என்பதையெல்லாம் நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். இதையும் தாண்டி மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றாத காரணத்தினால்தான் எதிர்வரும் 21ஆம் தேதி அனுகுமார் திசாநாயக்க அரசாங்கத்துக்கு எதிராக பேரணியை ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த பேரணியில சில எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என்பதே எமது விருப்பம் என்று பிரிவித்துருக்கல உரிமைய கட்சியினுடைய தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதய கம்மன்பில சொல்லியிருக்கிறார். அரசியல் கொள்கை வேறுபாட்டினால இந்த பேரணியில் பங்கேற்க போவதில்லை என்றும் ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட சில எதிர்க்கட்சிகள் குறிப்பிடுவது தவறானது. ஏனென்றால் அரசியல் கூட்டமைக்க நாங்கள் அழைப்பு விடுக்கவில்லை என்ற விடயமும் அங்கு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஊடகங்களுக்கு பல விடயங்களை சொல்லியிருந்தார்கள். அந்த இடத்துல காவல்துறை சேவையின் கீழ் நிலையில உள்ள ஒருவர் காவல்துறை அதிபராக நியமிக்கப்பட்டால் பதவி நிலையில சிரேஷ்டத்துவத்தில் இருப்பவர்கள் முரண்படுவார்கள். காவல்துறை அதிபருக்கும் சிரேஷ்ட காவல்துறை அதிபர்களுக்கும் இடையில முரண்பாடு தோற்றம் பெறும். அது பனிப்போர் நிலவும். கடந்த காலங்களில் இவ்வாறான நிலை காணப்பட்டது. சிரேஷ்ட காவல்துறை அதிகாரிகளுக்கு இடையிலான முரண்பாட்டை ஊடகங்களுக்கு குறிப்பிடுவதை காவல்துறை அதிபர் தவித்துக் கொள்ள வேண்டும். காவல்துறை அதிபரின் செயற்பாடுகள் வெறுக்கத்தக்கவை. அரசாங்கத்தின் அரசியல் நிகழ்ச்சி நிரலுக்கு அமைய செயற்படும் போது இவ்வாறான நெருக்கடிகள் ஏற்படும். அரசாங்கத்தின் சர்வதிகார செயற்பாடு மற்றும் போலியான வாக்குறுதிகளுக்கு எதிராக எதிர்வருகின்ற 21ஆம் தேதி மாபெரும் பேரணியை ஏற்பாடு செய்துள்ளோம். ஒரு சில எதிர்க்கட்சிகள் இந்த பேரணியில பங்கேற்க போவதில்லை. இருப்பினும் இந்த பேரணிக்கு வாழ்த்து தெரிவிப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. ஒரு எதிர்க்கட்சி மாத்திரம் இந்த பேரணிக்கு கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தி இருக்குது. மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றாத காரணத்தினால தான் எதிர்வருகின்ற 21ஆம் தேதி அனுகுமார் திசாநாயக்க அரசாங்கத்துக்கு எதிராக பேரணியை ஏற்பாடு செய்திருக்கிறோம். அரசியல் கொள்கை வேறுபாட்டினால இந்த பேரணியை பங்கேற்க போவதில்லை என்று ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் சொல்வது தவறானது. ஏனென்றால் அரசியல் கூட்டமைக்க நாங்கள் எல்லாரும் அழைப்பு விடுக்கவில்லை. எதிர்க்கட்சிகள் முதல்ல இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அரசாங்கத்துக்கு எதிரான பேரணியில சகல எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் தங்களுடைய விருப்பம் என்ற விடயத்தையும் உதய கம்மன்பில தெளிவாக சொல்லியிருக்கிறார். இதையும் தாண்டி 28ஆம் ஆண்டு நாடு எப்படி இருக்க போகின்றது என்பது மிகப்பெரிய பேசுபொருள். 2028ஆம் ஆண்டுக்குள் இலங்கை முழுமையான உணவு தன்னிறைவை அடைவதை நோக்கி அரசாங்கம் செயல்பட்டு வருவதாக விவசாயம், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கேரி லால்காந்த் குறிப்பிட்டிருந்தார். அபய உரும திட்டத்தின் கீழ் மட்டக்களப்பு நவக்கிரி ஆற்றில 45 மில்லியன் செலவில் நிர்மாணிக்கப்பட்ட புதிய நீர் கட்டுப்பாட்டு அமைப்பை திறந்து வைக்கும் நிகழ்வில் உரையாற்றும் போதுதான் அவர் இந்த விடயத்தை சொல்லியிருந்தார். 500 ஏக்கர் நிலத்தில ஆண்டுக்கு 3 போகம் பயிர் செய்ய முடியும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்ற விடயத்தை அங்கு அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். ஆகவே நுகைகொடையில எதிர்வருகிற 21ஆம் தேதி நடைபெறுகின்ற பேரணியில் முன்னாள் ஜனாதிபதிகளில் எவரும் பங்கேற்க மாட்டார்கள் என கூட்டு எதிர்க்கட்சி அறிவித்திருக்குது. முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க, மஹிந்த ராஜபக்ஷ, மைத்ரிபால சிறிசேன மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் அரசாங்கத்துக்கு எதிரான கூட்டு எதிர்க்கட்சி செயற்பாடு செய்துள்ள இந்த பேரணியில் பங்கேற்க மாட்டார்கள். நவம்பர் 21ஆம் தேதி கூட்டு எதிர்க்கட்சிகளின் மக்கள் பேரணியை ஏற்பாடு செய்வது தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவர்களின் பங்கேற்புடன் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸின் வீட்டில்
பல சிறப்பு கலந்துரையாடல்கள் இடம்பெற காத்திருக்கின்றன. விமல் வீரவன்ச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி, தேசிய சுதந்திர முன்னணி மற்றும் திலித்து ஜாவீர தலைமையிலான சர்வஜன கட்சி ஆகிய இந்த மக்கள் பேரணியில பங்கேற்க போவதில்லை என ஏற்கனவே அறிவித்துள்ளதாக சொல்லப்படுகிறது. சமகால அரசாங்கத்தின் செயற்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த மக்கள் பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளமையை நாங்கள் இங்கு சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. மக்கள் பேரணி என்பது இங்கு முன்னெடுக்கப்படுவதற்கான பல சாத்தியக்கூறுகள் இருந்தாலும் இதனை ஏற்பாட்டாளர்கள் எந்த வகையிலான நோக்கத்தோடு இந்த பேரணியை ஏற்பாடு செய்கின்றார்கள் என்பது பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இதிலும் குறிப்பாக சொல்ல போனால் பல வாக்குறுதிகளை என்பிபி அரசாங்கம் வழங்கியிருந்தது, அதில் நிறைவேற்றவில்லை என்கின்ற மிகப்பெரிய ஒரு நகர்வு இருந்தாலும் இன்னொரு பக்கம் செம்மணி மனித புதைகுழியில சிறுவர்கள் குழந்தைகளுடைய எலும்புக்கூடுகள் வெளிவந்திருந்த நிலையில் புலிகள் அவற்றை புதைத்ததாக கூறி அரசாங்கம் விசாரணைகளை பின்னடிக்க பார்ப்பதாக சம உரிமை இயக்கத்தின் செயற்பாட்டாளர் சன்னி ஞானாந்த தேரர் சொல்லியிருக்கிறார். ஜாழ் நகர் பகுதியில் சம உரிமை இயக்கத்தின் ஏற்பாட்டத்தில் இடம்பெற்ற இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதுதான் அவர் இந்த விடயத்தை சொல்லியிருந்ததை நாங்கள் அவதானித்திருந்தோம். அவர் நிறைய விடயங்களை பகிர்ந்து கொண்டிருந்தார். மக்களுக்கு ஆசை வார்த்தை கூறி ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தபின் மக்களுக்கு வழங்கிய ஆணைகளை மறந்து செயற்பட்டு கொண்டிருக்கிறது. பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம் என்று கூறி இருந்த ஜேவிபி அரசாங்கத்துக்கு ஆட்சிக்கு வந்தது ஒரு வருடம் கடந்த பின்னரும் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கவில்லை. தற்போது புதிய பயங்கரவாத தடை சட்டத்தை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற நிலையில் அதனை மக்கள் ஒன்று சேர்ந்து எதிர்க்க வேண்டும். யாழ்ப்பாணத்தில் செம்மணி மனித புதைகுழி தோண்டப்பட்டு வருகின்ற நிலையில் அந்த குழியில் சிறுவர்கள் மற்றும் குழந்தைகளுடைய எலும்புக்கூடுகள் வெளிவந்த படங்களை பார்த்திருந்தோம். செம்மணி மனித புதைகுழியில் சிறுவர்களை புலிகள் புதைத்ததாக கூறி இந்த அரசாங்கம் விசாரணைகளை மூடி மறைக்க திட்டம் திட்டுகிறது. அதே போல தெற்கில பட்டளந்து விவகாரத்தை அரசியல் நோக்கத்துக்காக ஆரம்பித்தவர்கள் அதை கிடப்பில் போட்டு விட்டிருக்கிறார்கள். இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்காக மக்களுக்கான பொய்களை கூறி ஆட்சிக்கு வந்த நிலையில எதனையும் செய்யாது ஒரு வருடம் தான் முடிந்திருக்கிறது என கூறி 5 வருடங்களை கடக்கப் போகின்றார்கள் என்ற விடயத்தையும் சொல்லி இருக்கின்றனர். ஆகவே செம்மணி விவகாரம் தொடர்பில் இந்த அரசாங்கம் நீதியானது உண்மையான விசாரணைகளை மேற்கொள்வது என்பது மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது. அதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது என்பதை நாங்கள் இந்த பதிவு செய்யக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக தற்பொழுது நாட்டினுடைய நிலை சார்ந்து சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இதிலும் குறிப்பாக தமிழ் தாயக பகுதியில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் சார்ந்து சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதிலும் சொல்ல போனால் நிறைய பொருளாதார நகர்வுகளை மையப்படுத்தி ஏராளமான நகர்வுகள் இருக்கின்றது. இதையும் தாண்டி காலநிலை ஏதோ ஒரு வகத்தில் செல்வாக்கு செலுத்தி கொண்டிருக்கின்றது. இதிலும் கூடுதலாக சொல்லப்போனால் விவசாயத்தை நம்பி வாழ்கின்றவர்களுடைய நிலைப்பாடு என்பது சற்று பேச பொருளை உண்டு பண்ணுகின்ற ஒரு நிலை இருக்கின்றது. இவ்வாறான பல நகர்வுகளை உண்டு பண்ணிதான் தற்பொழுது பல நகர்வுகளாக நகர்ந்து கொண்டிருப்பதை நாங்கள் உற்று நோக்குகின்றோம். எது எப்படி இருந்தாலும் என்பிபி அரசாங்கம் எடுக்கின்ற அனைத்து விதமான நகர்வுகளும் மக்கள் மத்தியில் செல்வாக்கு செலுத்தக்கூடிய அனைத்து விதமான நகர்வுகளும் ஏதோ ஒரு வகையில் மக்களுக்கும் சரி அரசாங்கத்துக்கும் சரி நன்மை பயக்கக்கூடிய நகர்வுகளாக இருக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்புமாக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இவர்களுடைய நகர்வுகள் எப்படி நகரப்போகின்றது என்பதை. மற்றும் ஒரு தீர நோக்கல் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்போம். வணக்கம்.